ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஒரு பக்கம் பதிரானா, இன்னொரு பக்கம் நம்முடைய தாக்கூர்னு சொல்லி 2 பேர் இந்த மேட்ச் முடிச்சு என்ன பேசிக்காங்க பார்க்கலாம். வீடியோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி ஸ்கை ஃப்ரம் பாலா. நாங்கள் பவர் பிளேயில் முதல்ல போடும்போது கொஞ்சம் நர்வஸாக தாங்க இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எது பத்திரானாக்கு நர்வஸாக இருந்துச்சா, ஐயா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ தென் கேம் டு டூ மை ரெகுலர் திங்ஸ். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் எப்போதும் என்ன செய்வேன்னா அதுக்கு வந்துட்டேன். நான் அங்கே வந்த உடனே மேட்ச் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் இந்த சாதாரண விஷயங்களை சிம்பிளாக என்ன பண்ணணுமோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு அதை மட்டும் பண்ணேன் அப்படின்னாலே பிரச்சனைகள் தீர்ந்துருங்க. அதனால் அதுதான் எங்கள் பிளானாக இருந்துச்சு. சிம்பிள் பவுலிங் போகிறோம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பவுலிங் போடுவோம், முடிஞ்சு போச்சு. நான் அந்த ரிசல்ட்ஸை பற்றி யோசிக்கிற ஆளே கிடையாது. ஒன்லி எக்ஸிக்யூஷன் அப்படின்றது. ஆஹா வந்துட்டாங்களா சிஎஸ்கேவுடைய செல்ல பிள்ளைகள் எல்லாம் ரிசல்ட்டை பற்றியே பண்ணுறது கிடையாது, ஒன்லி ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி நம்மளாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் பத்திரானா அவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் ஹேவிங் நிக்கில் பிஃபோர் 2 weeks and all support staff and players helped me. That's the main thing to have from my farm அப்படின்றது. அதாவது நான் இன்னைக்கு ஃபார்மில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த எங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் தாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ஃபார்மில் இருக்கிறது காரணம் அவங்களுடைய அந்த சப்போர்ட் தான். அவங்க என்னை பார்த்துக்கிட்டு தானே 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ் இருந்துச்சு எனக்கு. லைட்டாக உடனே அப்படியே கால் ஒரு மாதிரி நிகழ் தக்க ஜிகிள் அப்படின்னு இருந்துச்சு. அதை நான் சரி செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நிற்கிறது காரணமே டீம் பிளேயர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை உத்வேகப்படுத்தி கூட்டி வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு பத்திரானா. அடுத்து தாறுமாறு தாக்கூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்க. மச் நீடட் வின் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆப்பனன்ஸ் லைக் எம்ஐ எஸ்பெஷலி த வான்கடே இஸ் நாட் ஈஸி. அதாவது அவங்களுடைய கோட்டைக்குள்ளே அவங்கள வேட்டையாடுறதுங்கிறது சும்மா கிடையாதுங்கிறதான் அவர் சிம்பிளாக இப்படி சொல்லாமல் அப்படி சொல்கிறார். ஸோ வான்கடையில் மும்பை இந்தியன்ஸ் தோக்கடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. ஸ்ட்ராங் ஆப்பனன்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்டில். ஸோ இங்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரோஹித், ருத்துராஜ், சிவம், டூபேன்னு இந்த 3 பேர் ஆடினதுமே சரியான பேட்டிங். பட் அட் எண்ட் ஆஃப் த டே கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தான் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன் நல்லா ஹோல்டு பண்ணி விளையாடணும். அதனால் எங்களுக்கு இன்றைக்கி வெற்றி இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த கீப்பிங் சிம்பிள்ன்ற டாப்பிக் யூஸ் பண்ணுறவங்க இவரும் அதே தான் சொல்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஃபீல்டு இருக்காங்களோ அந்த பவுலிங்கை மட்டும் போடு. இந்த எக்ஸ்ட்ராவாக திடீர்னு இப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படி ட்ரை பண்ணுறேன் புதுசாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வேணாம் நமக்கு. அந்த ஈர வெங்காயத்தை ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம வெறுமனை கரெக்டாக ஃபீல்டு இந்த பக்கம் ஆஃப் சைடில் இருக்கிறானா ஷார்ட் பால் போடுறதுக்கான ஃபீல்டாக ஷார்ட் பாலை மட்டும் போடு. அடித்தா பரவாயில்ல, அடுத்த பாலை மாற்று, இல்லைனா திரும்ப அதையே போடு. ஃபீல்டை விட்டுவிட்டு நீ அடிச்சிட்டானேங்கிறதுக்காக ஃபீல்டை மாற்றாமல் பாலை மட்டும் மாற்றி போட்டோம்னா என்ன பிரயோஜனம்? அதனால் நாங்கள் அதை பண்ணுறதே கிடையாது. இது ஏற்கனவே ஒரு ரிப்பீட்டட் பிச் வேறு. இப்போ தான் எம்ஐ ஏப்ரல் 11ஆம் தேதி இங்கே ஒரு மேட்ச் விளையாட்டாங்க. 2 நாள் கேப்பு நம்ம மறுபடியும் மேட்ச் இன்றைக்கி விளையாடுறோம். அதனால் இந்த இடத்துல ஸ்லோவர் ஒன்ஸை கொஞ்சம் அடிக்கடி பிச்சில் போட்டுனே இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்குங்கிறத நாங்கள் யோசித்து முடிவு பண்ணோம். பத்திரானா மேஜிக்கலாக போட்டார் இன்றைக்கி. யார்கர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி அதிக டியூவும் கிடையாது. ரோஹித் ஸ்ட்ராங்காக போயுமே கூட நாங்கள் எங்கள் மேலே இந்த நம்பிக்கையை சேலஞ்ச் பண்ணுவோம். ரோஹித்தை வா பார்த்துக்கலாம், நீ பிக்கர் சைட் ஆஃப் த கிரவுண்டில் அடி பார்த்துருவோன்னு சொல்லி அவரை நாங்கள் அடிக்க ட்ரை பண்ணோம். அடிக்க முடியாமல் போனால் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் முடிவு பண்ணோம். அது எங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல தாறுமாறு தாக்கூர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க 2 பேருடைய ஸ்பீச்சை பற்றிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே பாய்.